நாங்கள் தமிழ்நாடு பார்வையற்ற இயக்கத்துலேருந்து இருக்கோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் துறை அமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜயை பார்த்து இந்த ஆட்சி அமைச்சதுக்காகவும், ஏன்னா இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துச்சுன்னு ஒரு வீடியோவில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனால் அது எல்லா கஷ்டமும் நீங்கிருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இதோட 50 நாள் கிட்ட நாங்கள் எங்கள் முதலமைச்சரை பார்க்கணும், எங்கள் துறை அமைச்சரை பார்க்கணும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த எல்லா முயற்சிக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு தோல்வி தான் கிடச்சிருக்கு. அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லா வழியாகவும் ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடச்சிச்சு. இன்றைக்கும் ரொம்ப ஆசையோடு எங்கள் இயக்கத்தை சேர்ந்த இத்தனை உறுப்பினர்கள் நம்ம துறை அமைச்சரை பார்க்க போகிறோம், நம்ம முதலமைச்சரை பார்க்க போகிறோம் தைரியமாக வந்தாங்க. அவ்வளவும் இன்றைக்கி நிறைய ஆசையாக தான் எல்லாம் திரும்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம் சார்பாக நாங்கள் எல்லாருமே எங்களோட துறை அமைச்சரான அண்ணன் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வந்தோம். இருந்தாலும் 2 மாதங்கள் கிட்ட நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம் பார்க்கணும்னு. இதுக்கு முன்னாடி ஈரோடில் இருந்த எங்களோட வாழ்க்கையை ஒளி தீபமாக ஏற்றுறதுக்காக வந்தவர் அண்ணன் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்பி வந்தோம். எல்லார் மூலமாக ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் ரொம்ப நிராசையோடு தான் இங்கே திரும்பி போகிறோம். இப்பயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயம் நிச்சயமாக முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் தெரிஞ்சால் எங்களை இவ்வளோ நேரம் காத்து வச்சிருக்க மாட்டார். நாங்கள் அமைச்சர்களை பார்த்து அவர் மூலயமா மனு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் எங்கள் துறை அமைச்சரை பார்த்து எங்களுக்கான தேவைகளை நாங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். எங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே நிறைவேற்றப்படலை. கடந்த ஆட்சிகளில் நாங்கள் ரொம்ப மறுதளிக்கப்பட்டோம். எங்கள் துறை அமைச்சரை, எங்கள் முதலமைச்சரை அப்பயும் நாங்கள் பார்க்க முடியல, இப்பயும் நாங்கள் பார்க்க முடியல. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத ஒரே துறை எங்கள் துறையாக மட்டும்தான் இருக்குது. அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த வீடியோவை வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நண்பர்கள் நிச்சயமாக நீங்கள் அண்ணன்ட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அண்ணன் இந்த வீடியோ பார்த்தாருன்னா நிச்சயமாக எங்களை கூப்பிடுவார், எங்கள் குறையை கேட்பார், தீர்த்து வைப்பாருங்கிற முழுமையான நம்பிக்கையோடு இந்த வீடியோ நிறைவேற்றிருக்கிறோம். நன்றி.